ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஏரியாவில் அமைஞ்ச 2BHK வில்லா தாங்க. ப்ரீமியமான 2BHK வில்லா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் கர்வ்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2.2 சென்ட் சவுத் ஃபேசிங் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வில்லாவை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆர்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 10 அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டோட டிசைன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 23க்கு 11ங்கிற அளவில் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் செடியை வைக்கிறக்கும் சைடில் இடம் கொடுத்துருக்காங்க. அது நீட்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் சிட் அவுட் சின்ன சிட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. 6க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு டீ குட்ல நல்ல ப்ரீமியமான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியா நல்ல பெரிய ஹால் ஏரியா 16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாக்குள்ள டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கபோர்ட் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் செட்டப்பும் ஹால் ஏரியாக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் கர்வ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 2BHK வீடு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கர்வ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் அது நீட்டாக இருக்குங்க. டிசைன் புதுசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீட்டில் லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடுலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி. கிச்சன் சைடில் ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல பிராண்டட் ஐட்டமும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வில்லாக்குள்ள. லைட்டிங் ஒர்க் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஸ்டேர் கேஸ் ஒர்க்கும் அதே மாதிரி தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டேர் கேஸ் ஏறினோன்னே ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குங்க. ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கபோர்ட் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்து ஒரு செடி ஒன்றும் வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கிரில் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு டைப்பில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வில்லாவோட ஒன் சைடு வால்ஸ் ஃபுல்லாகவே கர்வ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்குள்ளே. டைல் செலெக்ஷனும் சூப்பராக இருக்குது. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 16க்கு 12ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. நல்ல லக்ஸரியான லுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸும் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. செலக்டிவாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல கிராண்டான லுக்குக்காக பார்த்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பால்கனி போகிற ஏரியாவுக்கும் நல்ல குவாலிட்டியான டோராகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 12ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தாங்க இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. போர்வெல் 450 அடிக்கு போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லாக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக பண்ணி தரலாங்க.
சரவணம்பட்டி ஏரியாவில் கிராண்டான வில்லா தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வில்லா பிடிக்கும், வந்து பாருங்கள். இந்த வில்லாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வில்லா பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.